இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த பட்டர் மில்க் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப்பு கடலை மாவு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் எள்ளு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டான பட்டராக சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுருங்க. பட்டர் மாவில் எல்லா சைடும் மிக்ஸ் ஆகணும். கையில் எடுத்து பிடிச்சி பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை சாஃப்டான ஒரு மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக பிணைஞ்சிடக்கூடாது. நம்ம முறுக்காய்ச்சில் வச்சு புளியும் போது நமக்கு ஈஸியாக பிழிய வரணும். அந்த அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை பட்டர் முறுக்கு அச்சில் வச்சு இந்த மாதிரி சூடான எண்ணெயில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதில் சலசலப்பெல்லாம் அடங்கினோன்னு எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்டியான பட்டர் முறுக்கு ரெடிங்க. நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.